ஒரு பவுலில் 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க, 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு இல்லை 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவில் சாஃப்ட்னஸ் கொண்டு வரதுக்காக ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் சேர்த்து இதை அடித்து பிசைஞ்சுக்கோங்க. நான் மேலே கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ரவை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வேணாம் அப்படின்னா ரவை சேர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி அடித்து பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பவுலில் இதில் சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு மணி நேரம் கழித்து இது இந்த மாதிரி திறந்து பார்க்கும்போது எண்ணெயெல்லாம் வெளியில் வந்திருக்கும். இப்போ இதை இன்னொரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் போட்டு அதே மாதிரி இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. நீட்டமாக இதை ஷேப் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு ஈக்குவல் பார்ட்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.